ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அவசர ஆலோசனை நடத்துறாரு. காவிரி நீர் விவகாரம் தமிழகத்துக்கு தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு கர்நாடக அரசு. அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை நோக்கி அவங்க போக போறாங்க. இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் பாரதி ராஜாட்ட கேட்டு தெரியலாம். வணக்கம் பாரதி ராஜா. இப்போ டி.கே. சிவகுமார் அவர்களுடைய தலைமையில இந்த அவசர ஆலோசனை நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்னென்ன விவகாரங்கள் இதுல முதல்வர் அவர்கள் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை வழங்கவிருக்காரு, என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவிருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கர்நாடக அணைகள்ல இருந்து 3500 கனஅடி தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்துல போராட்டங்கள் வலுப்பெற தொடங்கியிருக்கு. குறிப்பா விவசாயிகள் மட்டும் இல்லாம கன்னட அமைப்புகளும் இந்த போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட இன்னைக்கு KRS அணையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க என்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையாக இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும், காவிரி விவகாரத்தை அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை தற்போது முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஜி. பரமேஸ்வர், அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி, தலைமைச் செயலாளர் ஷாலினி ரஜினீஷ், அதே போல ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி சலீம் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதுல முக்கியமான பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு மாநிலத்துல தீவிரமடைந்திருக்கும் எந்த பகுதியிலும் சட்ட ஒழுங்கு பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமா விவாதிக்கப்படுகிறது. என்றால் மண்டியாவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கடையடைப்பு போராட்டத்துக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்காங்க. கன்னட அமைப்புகள் கர்நாடகா முழு அடைப்பு போராட்டத்திற்கு தற்போது ஆலோசனை நடத்தி வராங்க. இதனால் சட்டம் ஒழுங்கு, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடாது அப்படின்றது குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே சட்ட வல்லுநர்களுடன் முதலமைச்சர் டெல்லியில் ஆலோசனை நடத்தியிருந்தார். இதை எப்படி அடுத்த கட்டமாக சட்ட போராட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு விவாதிச்சிருந்தார். அந்த விவரங்களும் இங்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றணும், சட்ட நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுப்பது அப்படின்றது குறித்தெல்லாம் விவாதிப்பதற்கு தயாரான அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நாளைக்கு அதை அப்படியே அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிக்கும் பிரேஸ் பண்ணி அவங்களுடன் ஒப்புதலை பெற்று ஒரு மனதாக தீர்மானமாக நிறைவேற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி இறுதி அறிவிப்பை வெளியிடுவாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி இந்த சட்ட போராட்டத்திற்கு கர்நாடகா தயாராகிவிட்டது. நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு நாளை மறுநாளே உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கர்நாடகா கையாளணும் அப்படின்ற என்னென்ன மாதிரியான புள்ளி விவரங்கள் கர்நாடகா கிட்ட இருக்கணும், அந்த வழக்குக்கு போகும்போது அதையெல்லாம் தயாராக வைக்கணும், அது சம்பந்தமாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தத்துல இந்த கூட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திங்கட்கிழமை அன்று கர்நாடகா வர இருந்ததாக சொல்லப்பட்டது. அது இன்னும் உறுதியாகப்படவில்லை என்று தற்போது கர்நாடகா தரப்பிலிருந்தே தகவலானது வந்து கொண்டிருக்கிறது. என்றால் முதலில் 3ஆம் தேதி வருகிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டது. அவருடன் அணைகளுக்கு சென்று சுற்றிப்பார்கள் ஹெலிகாப்டர்லாம் கூட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இப்போது அந்த ஏற்பாடுகள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ்க்கும் அதே மாதிரி புரோட்டோகால் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் புரோட்டோகால் அதெல்லாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கூட திரும்ப பெறப்பட்டிருக்கு. ஆனா ஓரலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு. ஒருவேளை தமிழக முதல்வர் வருவதாக இருந்தா அதுக்கும் தயாரா இருங்க அப்படின்னு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் கொடுத்திருக்காங்க. தற்போது தமிழக முதல்வரின் வருகை அப்படின்றது திரும்ப பெறப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் அங்க கர்நாடகாவுக்கு செல்லவிருக்கிறதாவும் தகவல் வெளியாச்சு. ஆனா அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. நேற்று பேட்டி அளிச்சப்ப டி.கே. சிவகுமார் அவர்கள் கூட தெரிவிச்சிருந்தாரு, முதல்வர் விஜய் அவர்கள் ஆய்வுக்கு வர்றாரு அப்படின்னா நாங்க ஹெலிகாப்டர்லாம் தயார் நிலையில வச்சிருக்கோம், தாராளமா வரலாம். அவர் முதல்வர் தரப்புல இருந்து எங்களை தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்லாம் கூட தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இது தொடர்பா இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பா டி.கே. சிவகுமார் அவர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. அந்த மாநிலத்துடைய குடிநீர் தேவை மற்றும் விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் அவசரமா ஆலோசிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.